ஓகே போலாமா? ரெடி டு ரேஸ். ஓகேவா? வீடியோ போடுறோம். நல்லா உட்காந்துக்கலாடா. ஓகே. இங்கே வர்ற யாரா பொம்பளை பிள்ளமா இருக்கு. இல்லை ஆம்பளை பையன். இப்போ தாண்டா எந்திரிக்கிறான் பாவம். தூக்க வச்சு வைப்பான் போல. போகிறது அந்த பழையில ஏற்றுறோம்டா வண்டியா. ஏற்றிடுவோமா? சைடாக போய் ஏற்றி பார்ப்பான். அப்படி இல்லைன்னா நேராக ஏற்றிடும். வியூ பாயிண்ட் அங்கிட்டு தான் நல்லாயிருக்கும். அது கால நேரமாக ஓகே பார்த்துக்கலாம். இதில் தாண்டா சைடில் எங்களை ஏற்றலாம் பார்த்தா ரைட்டில் போலையே இல்லை இருக்குது. இதில் ஏற்றுறது கஷ்டம். சரி நம்ம அங்கிட்டே போயிடும். ஐயனார்களுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து மேலே ஏற்ற போகிறோம். ஐயரன்னு இவரெல்லாம் சின்ன வயசில் பார்த்ததுடா. சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாடுறா ஆமே. இப்போ வர நல்ல பெரிய ஆளாகி பார்ப்போம். வளர்ந்துட்டாப்போம். இப்போ யாரா எல்லாரும் இறங்க. எல்லாரும் இறங்க. சம் பண்ணுங்கல்லாம் பார்த்து இறங்குங்களா. இன்னும் ஓகே. ரெடி ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம கோயிலை ஃபுல்லாக சுற்றி முடிக்கலாம். இப்போ நல்லா முன்னாடி இந்த மரங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரி கேம்ப் மாதிரி வச்சாங்க. அந்த மரம்லாம் அவங்கெல்லாம் வச்ச மரம் தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கிட்டு ஃபுல்லாக பாரு ஃபுல்லாக இன்னமும் வெயில் காலத்துலேயும் நெருப்பாகி போகுது. ஸோ அவ்வளோ தண்ணி செஞ்சு இருக்கு. எது இங்கே வந்தாங்களா பார்க்குறதுக்கு? பரவாயில்லையே, அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அப்படி பார்த்துட்டு வாங்க. அந்த சூறாம்பழம் வேறு ஈச்சம்பழம் அந்த மாதிரி இருந்தால் பாருங்கடா, சாப்பிடுவோம்.
ஒரு கோவில் இருக்குது, இங்கேயும் கும்பிட்றாங்கல்ல. தான் இங்கேருந்து மடேகருக்கு இங்கேருந்து கும்பிடுவாங்க எல்லோரும். இந்த இங்கே தான் தீவாரணை கட்டுறது. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தியா. இதில் ஆண்டா விளாடுவோம். கருக்கு மலை இன்னமும் இருக்குது. ஆனால் மரம் வெட்டிட்டாங்க போல். வாவ், இது ஓனே பச்சை வந்து நினச்சேன். ஓனா மேலாப்பில் இருந்துச்சுன்னா அந்த தாமரையோடு சேர்த்து அதோட மொட்டு இதெல்லாம் அந்த இதெல்லாம் பிடுங்கலாம். ஆனால் மேலாப்பில் இருக்கணுமே. இங்கே அந்த இல்லையா, அதிலே பிடுங்கி இருந்துருக்கலாம். இங்கே பக்கத்தில் இல்லை, எல்லாத்தையும் பிடிக்காங்க. இன்னும் ரெண்டு இருக்கும் பார்த்தா வாய்ப்பில்லை போலையே. இப்போ மே மாதம்ல ஒரு சுடுவட்டம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இல்லை. இது ஒரு ஜாஸ்தியா. ஸோ ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம். பைக்கில் என்னென்னமோ ஒருத்தர் அங்கேயே வர்றோம். ஆனால் இப்போ தான் கவனிக்கிறேன். டெம்பரேச்சர் என்ன, ஃப்ளூயல் இது கெப்பாசிட்டி என்ன, பேட்ரி எவ்வளோ இருக்குது, சர்வீஸ் எப்போ பண்ணணும், இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கான். டச்சா டச் இல்லை, எல்லாம் கண்ட்ரோலா இங்கே இருக்கு. எஸ், கண்ட்ரோலில் போகுது. எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருக்குங்களா. பாடுறா வண்டி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பார்ட்ஸ். அது அழகாக அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அங்கே நின்றுட்டு விளாடுவோம். வேறு எங்கேயா போகலாம்? இவன் எங்கடா இருக்கேன்? கவி கவி அத்தை வீட்லையா? நான் கூட்டிகிட்டு போயிடுவோமா? ஹரி என்ன பண்ற? கவியை போய் கூட்டி வர முடியா? கவி எங்க? இறங்கு 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 பண்ணி அவன் வரட்டமா? இது வச்சிடுறா வச்சிடுறா. தங்க பிள்ளை எப்படியாங்க வாங்க போமா வண்டியில் வாங்க. இங்கிட்டாங்க இங்கிட்டாங்க. நீங்கள் என்ன மும்பை ஃபேன்ஸா? ட்ரெஸ் கோல்லாம் பயங்கரமாக இருக்கு. ரோஹித்தும் போட்டிருக்கு. ஆனால் வேறு ஜெர்சி இதுவா? அது வச்சுட்டாங்கப்பா. நாங்கள் 2 பேர் போய்ட்டு வந்துடுறோம். உட்காந்துரு. என்னப்பா என்னப்பா வண்டி எப்படிப்பா போகுது? ஸ்மூத்தாக போகுதா? ஆமாம், அது வேறு தெரியுது. அதுவாட்டு ஓடிக்கு இருக்கு வீடியோ. வீலிங் அடிக்க சொல்றியா? வீலிங் அடிக்கவா இல்லை வீடியோ எடுக்கவா? வீலிங் பண்ணவா? பண்ண தெரியாது. பண்ண தெரிஞ்சா பண்ண மாட்டலாம். திரும்பிடுவோமா? ஐயோ சாரி.
இப்போ ஒன்று ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோட்டோ ஷூட் அழகாக கொடுக்கணும் ஃபோட்டோ.